வணக்கம் நேர்களே. முதலில் பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு சதகோட்டி வணக்கங்கள் சொல்லுகிறோம். ஏன்னா தியானமும் ஞானமும் என்றால் என்ன என்றது நமக்கு அறிமுகம் படுத்திருக்காரு. ஸோ எத்தனையோ பேர் எவ்வளவோ ஞானத்தை நமக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்க இவ்வளோ ஞானம் இருக்கா உலகத்துல அப்படியே என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல ஆசான்களா இருக்கட்டும், பத்ரிஜி ரெஃபர் பண்ற புக்ஸா இருக்கட்டும், அவர் சொல்ற மெசேஜஸா இருக்கட்டும், அவ்வளோ அற்புதமா இருக்கும். நாம இப்போ சுந்தரம் ஸ்பீக்ஸ் என்ற புத்தகத்தை நாம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சுந்தரம் ஆற்றல்ன்றது மகாவதார் பாபாஜியும் காளி மாதா அவர்களையும் அண்ட் ஸ்ரீ தத்தாத்ரேயா அவர்களோட சக்தி இணைப்போட இந்த சுந்தரம் எனர்ஜி வந்து ஹிதேஷ் வசிஷ்டன்ற மாஸ்டருக்கு சேனலிங் ஆகி அவர் மூலியமா நமக்கு நிறைய கருத்துக்கள் நாம 3 நாள பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நேத்து நாம வந்து 4 phases ஆஃப் கர்மா அப்படின்ற ஒரு சாப்டர் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ கர்மாவோட 4 நிலைகள் இருக்கும். நமக்கு முதல் நிலை, 2வது நிலை பத்தி தான் தெரியும். ரொம்ப சில பேருக்கு தான் 3வது நிலை பத்தி தெரியும். அண்ட் ரொம்ப ரொம்ப குறைவான ஒருத்தருக்கு 2 பேருக்கு மட்டும்தான் 4வது நிலை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கர்மான்றது வந்து அந்த கர்ம வினைனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நம்ம தோத்து போக மாட்டோம் இந்த கர்மா நமக்கு கர்மாவனால அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அனுபவங்களை நாம சொத்தா சேர்த்து வைக்கிறோம். ஸோ எப்போ வந்து இந்த கர்ம வினை நாம வந்து ஃபேஸ் பண்ணுவோமோ இதுல இருந்து நாம வந்து நிறைய அனுபவங்களை பெற்று அது வந்து ஒரு சொத்தா நாம சேர்த்துட்டே இருப்போம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ முதல் நிலை கர்மா என்ன என்றால், நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ஆச்சரியகரமா இருக்கும். அதுதான் விஸ்மயானா நமக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரி நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான அனுபவங்கள் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், அந்த மாதிரி எல்லாமே எதுக்காக வருது, ஏன் வருது, எனக்கு மட்டுமே ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளா இருக்கும். அதுதான் ஆச்சரியகரமான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்க என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் கஷ்டங்கள் அதிகமாயிட்டே இருக்குமே தவிர அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. ஸோ இங்க வந்து இதுல இருந்து வெளியே வரத்துக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை இந்த ஜென்மம் எடுக்கணும், இந்த மனித இனத்துக்கு வரணும் என்ற நம்ம முடிவு எடுக்கும் போதே நம்ம கூட நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கர்மா இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும், நாமளா தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். அதனால இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம கூடவே ஒரு ஆன்ம நண்பரை நம்ம வந்து வாழ்க்கையில கொண்டு வருவோம். அவங்க வந்து எப்பவுமே நம்ம நல்லதுக்காக யோசிச்சு நம்ம கூடயே இருந்து நம்மள வழி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபரை எல்லாருமே நம்ம தேர்ந்தெடுத்துட்டு வருவோம் இந்த நிலையில இருந்து நம்ம வெளியே வளர்றதுக்கு அப்படின்னு சோல் பிளான்லயே நம்ம ஒரு சோல்மேட்டை, சோல் ஃப்ரெண்டு, யாரோ ஒருத்தர் நண்பராவோ இல்ல குடும்பத்துல யாராவது ஒருத்தர் நமக்கு எப்பவுமே பாசிட்டிவா இருந்து நமக்கு வழி நடத்துற மாதிரி ஒருத்தர், நம்மள நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தரை நம்ம கூடயே கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது நிலை என்னன்னா துவந்த முகம். அப்படின்னா எல்லா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம ஏதோ ஜென்மத்துல ஏதோ பண்ணிருப்போம், அதனால இந்த ஜென்மத்துல நம்ம இதை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு துவந்த முகம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ நாம செய்யற காரியங்களுக்கெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்ட ரிசல்ட் நாம அனுபவிக்க வேண்டிய வரும். அந்த ஞானம் நமக்கு இருக்கும். ஆனா இந்த அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்றது இருக்குன்னு தெரியுமே தவிர இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்ன்றது நம்ம யோசிக்க மாட்டோம். அதை தாண்டி நம்ம யோசிக்க மாட்டோம், புரிஞ்சுப்போம், சரி ஏதோ பண்ணிருப்போம் அப்படின்றது தவிர இந்த கர்ம வினையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்றது நம்ம அதை தாண்டி யோசிக்க மாட்டோம். ஸோ இங்க வந்து இதுல இருந்து நமக்கு மாற்றம் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, டு டிரான்சென்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் துவந்த முகம், யூ ஆட் a challenging parent or parents or spouse to your soul plane who can nudge you to so that you see beyond just the cause effect relationship. நம்ம தாய் தகப்பன் இல்ல குடும்பத்தார்கள்ல இல்ல நம்ம புருஷன் பொண்டாட்டி இவங்கள்ல யாராவது ஒருத்தரை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, கொடூரமானவங்க, இல்ல ரொம்ப
நம்மள புண்படுத்தியா பேசுறவங்கள மாதிரி ஒரு சேலஞ்சிங்கா ஒரு பர்சனை நம்ம கூடயே கொண்டு வருவோம். ஏன்னா இவங்க வைக்கிற அந்த தொல்லை தாங்க முடியாம சோ இவங்க ஏன் இப்படி நடத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணம் காரிய காரணம் என்ற இதை தாண்டி நம்ம யோசிக்கிறதுக்காக நம்ம பக்கத்திலேயே நம்ம கூடயே நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு வருவோம். அவர் நம்ம ரிலேஷன்ஷிப்லயே தேர்ந்தெடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. த ஈகோ okay the rejection from them encourages you to relinquish ego attachments and move ahead. so இவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்க, நாமளும் அவங்கள ஏத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு உணர்வுல நம்ம என்ன செய்வோம்னா நம்ம அகங்காரத்தை விட்டு சோ இந்த அட்டாச்மெண்ட்ஸ் இந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு நாம என்ன பண்ண முடியும், இதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும்ன்ற யோசனை நமக்குள்ள வரும். You also attract Vidania, a teacher energy at this point because your wish is to reach someone who can show you the light. இந்த நேரத்துல தான் நமக்கு யாரு நமக்கு வழி காட்டுவாங்க என்ற ஒரு டீச்சர் கான்சியஸை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். யாரையாவது தேடுவோம், யாரு நம்மளை இந்த நிலையில இருந்து வெளியே கொண்டு வருவாங்க, யாரு நமக்கு இந்த கஷ்டத்துக்கு ஒரு வெளிச்சம் காட்டுவாங்க என்று நம்ம ஒரு டீச்சர் எனர்ஜிக்காக தேடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 2வது முகம்ல நமக்கு நடக்கிற ஒரு இது. ஸோ த தேர்ட் ஃபேஸ் இஸ் கால்டு அந்தர்முகம். 3வது என்ன அப்படின்றால் அந்தர்முகம், நம் உள்நோக்கி பார்க்கறது அப்படின்னு. ஸோ விச் என்கரேஜஸ் யூ டு டர்ன் வித்தின் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ் டு யுவர் கொஸ்டின்ஸ். நமக்குள்ள வர கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம கிட்டேயே பதில் இருக்கு என்ற உணர்த்தல் நம் உள் பார்க்கறதுக்கு உள் பயணம் ஆரம்பிப்போம். Cause never ends at effect, it is extended to an understanding. So ஒரு காரியம் எப்பவுமே ஒரு காரணம் ஒரு காரியத்தோட முடிஞ்சிடாது. அது அது புரிதல்ல முடியணும். அது ஒரு புரிதலுக்கு கொண்டு வரும். ஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதுக்காக இப்போ ஒரு காரியம் நடக்கிறது. ஆனா அந்த காரியத்தோட அது முடிஞ்சிடாது. ஆனா இது ஏன் நடந்திருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு ஏன் வந்தது வாழ்க்கையில என்ற ஒரு புரிதலுக்கு அது வழி நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. Here you begin to understand that there is something more than just cause and effect. இங்கதான் நமக்கு புரிய வரும். ஸோ இது வெறும் காரிய காரண சம்பந்தம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு ஒரு உணர்த்தல் வரும். You understand that there is some learning hidden behind this cycle. All manifested situations of your life, be it relationships, health or wealth, can be vehicles to bring about learning in your life. So இதுக்கு பின்னாடி ஒரு ஏதோ பாடம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு புரிய வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதோ அது நம்ம ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை ஒரு காசு பணம்ன்ற ஒரு இதுவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு நமக்கு இந்த ஒரு வெஹிக்கல் போல, ஒரு வாகனம் போல நமக்கு வழி நடத்துறது எதை நோக்கி, இந்த புரிதலை நோக்கி. ஸோ ஏதோ பாடத்தை நோக்கி நம்மள வழி நடத்துறது அப்படின்னு சொல்றாங்க. You could find struggle in learning these lessons, but deep down you know that all is self-created. இத இந்த பாடம் கத்துக்கிறதுல நம்ம நிறைய கஷ்டங்கள் வேணா ஃபேஸ் பண்ணலாம். ஆனா இது எல்லாமே நாம தான் உருவாக்கிட்டு வந்தோம் என்றது நமக்கு அப்புறமா புரிய வரும். ஏன்னா இந்த பாடங்கள் கத்துக்கிறதுக்குன்னு இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வந்தோம் அப்படின்றது நமக்கு புரிய வரும். நாமே உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுப்போம். No one needs to be blamed for it. யாரையும் நாம இந்த கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. You begin to take your own responsibility and work on making your present better because this is all you have in your hand. ஸோ நாம என்ன செய்வோம்னா இதுக்கு நான் தான் பொறுப்பு. ஏன்னா நானே இதை கேட்டுதான் நானே இந்த மாதிரி வேணும் என்று விரும்பி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதனால இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் முழுமையாக நானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நாமளே எடுத்துப்போம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாம ஏத்திப்போம். அப்புறம் நாம
இத எப்படி நாம சரி பண்ணிக்க முடியும், இந்த பிரசன்ட்ல இதுக்காக நான் என்ன செயல் பண்ணணும், எப்படி இருக்கணும் என்றது அத சிந்திப்போம். ஏன்னா இது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம டிசைன் பண்ணி எடுத்துன்னு வந்தது நம்மளால மாத்த முடியாது. ஸோ இப்ப நம்ம கையில என்ன இருக்குன்னா, இந்த நிமிஷம் இதுக்காக என்ன பாடம் கத்துக்கணும், இதுக்காக நான் என்ன செய்யணும் என்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அத பத்தி நாம சிந்திக்க ஆரம்பிப்போம். When your present is based on conscious choices, you carry that effect to the future too. அந்த விழிப்புணர்வோட எப்போ இன்கணம் நான் என்ன செய்யணும் என்ற விழிப்புணர்வோட நாம இருப்போமோ, அதனோட எஃபெக்ட் நம்ம ஃபியூச்சருக்கும் கூட நம்ம கேரி பண்ணிட்டு போவோம். ஏன்னா நம்ம அந்த அந்த எஃபெக்ட் இப்போ செய்யற காரியத்தினோட எஃபெக்ட் ஃபியூச்சர்ல இருக்கிறதுனால விழிப்புணர்வோட நாம செய்யற இந்த செயல்களோட அந்த எஃபெக்ட் நம்ம ஃபியூச்சர்லயும் அதனோட பிரதிபலிப்பு இருக்கும். So for transcending the influence of the third phase, there is no addition at the vertical level, but at a horizontal level. So நாம இதுல இருந்து மாற்றம் அடையறதுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கூட யாரையும் வெளிய யாரையும் கூப்பிட்டு வர மாட்டோம். ஸோ நம்ம பக்கத்துல யாரையோ கூப்பிட்டு வருவோம். So the circumstances and additions remain the same, just the way they are for the first and second phase, but the depth is brought with realizations. அதனால உள்ளுக்குள்ளதான் மாற்றம் நடக்குமே தவிர நம்ம வெளியே ஒன்றும் மாற்றங்கள் நடக்காது. வெளியே எல்லாமே அதே போலதான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு நிறைய புரிதல்ன்றது வரும். You understand that when you learn from the cycle of cause and effect and you start to live it in your life will change forever. So இந்த cause and effect காரண காரியம் என்ற அந்த சக்கரத்துல நாம வாழும்போது அதுல இருந்து நாம அந்த வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து நாம இந்த நடைமுறையில நம்ம என்ன எல்லாம் கத்துக்கிட்டோமோ அது நடைமுறையில கொண்டு வரும்போது அது என்னென்னைக்குமே அந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள நமக்கு புரிதல் வருது. இந்த மூன்றாவது முகம் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள ஒரு புரிதல் என்றது கிரியேட் பண்ணுது. So the last phase of karma is கேவலம் முகம். So கேவலம் முகம் அப்படின்னா the only phase that can set you free. So இந்த நிலை மட்டும்தான் நம்மளை விடுபட அந்த காரண காரியம் என்ற சக்கரத்திலிருந்து நம்மளை the great evolved beings have lived. So நிறைய மகான்கள் எல்லாம் இந்த நிலையில தான் வாழ்ந்திருக்காங்க. In this phase, even the definitions of the cause and effect drop. So காரிய காரணம் என்றது அந்த அதுக்கான அர்த்தமே மாறிடும். எல்லாமே அந்த அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. They are not 2 points, rather just one straight line. இங்க 2 என்றது இருக்கவே இருக்காது. காரணம் வேற காரியம் வேற என்றது இருக்கவே இருக்காது. எல்லாமே ஒன்னாவே இருக்கும். So and therefore all events of life are neither pleasing nor painful. அதனால வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுமே சரி நமக்கு சந்தோஷமும் கொடுக்காது, வலியும் கொடுக்காது. rather they are meant to turn you graceful. ஆனா இது நம்மள ரொம்ப விளையாட்டா இருக்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியா வாழ்க்கை நடத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மள கொண்டு போகும். So this means you simply flow through your life with total presence to it. So at no attachment whatsoever. எந்த பந்தமும் இல்லாம வாழ்க்கையில எது எப்படி இருக்கோ அத போல அந்த வாழ்க்கை எப்படி நம்மளை கொண்டு போகுதோ அது போல நாம வாழ்க்கையோட நாமளும் பயணம் செய்துட்டு இருப்போம். Welcoming the joy of living by taking life as it comes, bit by bit, moment by moment. ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஒவ்வொரு மொமெண்ட் நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம முன்னாடி வருதோ அப்படியே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். So by now you understand that all karma gets created from the space of identification. So karma என்றது எந்த இடத்திலிருந்து உருவாக்கப்படுறது என்றால் நம்மள எந்த நிலையில நம்மளை நம்ம பார்க்கிறோம் என்ற அந்த இடத்துல இருந்து தான் உருவாக்கப்படுறது. So free all the happenings of your life from your clutches and stop boxing them in cause or effect, good or bad, happy part or sad part. If you let go of all tags and develop equanimity,
யூ ஹாவ் ஹிட் த புல்ஸ் ஐ. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் நீங்க விட்டு விடுங்க, ஃப்ரீயா விட்டு விடுங்க. நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கிறதோ, நம்மள வந்து என்னெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதோ, ய எத வ அ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா விட்டுடணும். ஸோ இந்த நம்ம வந்து இந்த குஸ்தி படுவோம் இல்லையா? எல்லாத்து கூட வர சிச்சுவேஷன்ஸ் கூட எல்லாமே குஸ்தி பட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எதுவா காரியமா இருக்கட்டும், காரணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அந்த பேரு போடுறது நிறுத்திடுங்க. ஸோ எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு சந்தோஷம் இருக்கு, இது நல்லது, இது கெட்டது என்ற எந்த பேரு போடாம, எது எப்படி வருதோ அத போல நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஸோ இது ஒரு அனுபவம். என் வாழ்க்கையில இது ஒரு அனுபவம் அப்படின்னு நாம வெறும் அனுபவம் மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா, அந்த குருவியோட கண்ணுக்கு குறி வச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து அந்த அந்த அ அதுலேருந்து சரியான பாதையில நாம இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4 ஃபேஸஸ் ஆஃப் கர்மா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல வந்து வெறும் வருத்தப்பட்டுட்டே இருப்போம். ஏன் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கிறதுன்னு. 2வது வந்து ஸோ ஏதோ நம்ம தப்பு செஞ்சிருப்போம். அதனால தான் நம்ம இதை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இல்ல இது எனக்கு வந்து ஏதோ ஒரு பாடம் கத்துக் கொடுக்கதா வந்திருக்கு அப்படின்னு நாம யோசிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது கூட பாடம் கத்துக்க கொடுக்கறது என்று கூட இல்லாம எப்படி எது வருதோ அது வந்து நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே லைட்டா எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். வாழ்க்கை எப்படி வருதோ நம்ம கிட்ட அதை போல நம்ம வந்து அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பத்ரிஜியை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னுமே ஈஸியா புரியும். ஸோ அவருக்கு வந்து எத்தனையோ பேரு வந்து அவரை குறை சொல்லுவாங்க, எத்தனையோ பேரை வந்து அவங்கள புகழ்ந்துவாங்க. ஸோ அவர் எத்தனையோ வந்து பெரிய பெரிய இது வச்சிருக்காரு. ஒரு தியான உலகத்தை பண்ணணும், தியான பிரபஞ்சத்தை உருவாக்கணும், சைவ பிரபஞ்சத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவரை சுத்தி நடந்துட்டே இருக்கும். அங்கெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அவருக்கு கஷ்டங்களே இல்லையா அப்படின்னா அது எல்லாமே இருக்கும். ஆனா அவரு எல்லாத்தையுமே சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. அவரோட பாதையில எங்கேயுமே நிக்க மாட்டாரு. அவர் வாழ்க்கை பார்த்தோம்னா இந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் சாப்டர். ஸோ அடுத்த சாப்டர் வந்து த பர்பஸ் ஆஃப் டைம். நேரத்தின் காரணம் என்ன, நம்ம வாழ்க்கையில நேரத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஸோ அப்படின்ற நேரம் என்ற ஒரு காலம் என்ற இது பத்தி சொல்றாங்க. ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டைம்டு. ஸோ மனிதர்களோட புரிதல் என்றது காலத்தை குறுக்கி இருக்கும். சோல் ரியலைசேஷன் இஸ் டைம்லெஸ். ஆனா ஆன்மாவோட புரிதல் என்றது ரியலைசேஷன், ஆன்மா ஓட உணர்வு என்றது அது வந்து நேரத்துக்கு அப்பாற்பட்டது, காலத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பாடி அண்ட் மைண்ட் ஆர் டைம்டு. ஸோ உடலு மனமும் என்றது காலத்தை குறுக்கி இருக்கும். சோல் இஸ் டைம்லெஸ். ஆன்மா என்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது. அப்படின்னா என்னென்னைக்குமே இருக்கும். ஸோ அது எப்பவும் இருந்துட்டே இருக்கு. இப்போ இந்த உடலோடையும் இருக்கு, இந்த உடல் போன பிறகும் அது இருக்கும். ஸோ அது காலத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா உடலு மனம் என்ற காலத்துக்கு குறிக்கப்பட்டது. மணி இஸ் டைம்டு. பணம் என்றது காலத்தை குறிக்கிறது. அபண்டன்ஸ் இஸ் டைம்லெஸ். அபண்டன்ஸ் என்றால் நிறைவு என்றதுக்கு காலம் நேரம் என்றது இல்லை. ஸோ பிசிக்கல் நாலேஜ் இஸ் டைம்டு. ஸோ நம்ம படிக்கிற படிப்புக்கு என்றது காலம் என்றது இருக்கும். விஸ்டம் இஸ் டைம்லெஸ். ஞானம் என்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது. ஸோ இந்த உலகளவு பாடங்கள்ல நம்ம படிக்கிறது வந்து அதுதான் நாலேஜ் அப்படின்றாங்க. ஸோ இந்த கண்ணால பார்க்க முடியாத ஞானத்தை நாம புரிஞ்சுக்கிறது என்றது வந்து காலத்தை அப்பாற்பட்டது அப்படின்றாங்க. பிசிக்கல் வேர்ல்ட் இஸ் டைம்டு. ஸோ இந்த
பூ உலகம் என்றது காலத்தை குறிச்சது. ஸ்பிரிட் வேர்ல்ட் இஸ் டைம்லெஸ். ஆன்ம உலகம் என்றது அக்காலத்துக்கு அப்பாற்பட்டது. பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டைம்டு. நம்ம பார்க்கிற பார்வை வந்து காலத்தை குறித்தது. ட்ரூத் இஸ் டைம்லெஸ். சத்தியம் என்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது. யூ ஆர் ஹியர் டு லிவ் த டைம்லெஸ் wisdom in the timed world. ஸோ காலத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இந்த காலத்துக்கு காலம் என்ற இந்த உலகத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. ஸோ இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்றதுதான் ஸோ இவருக்கு வந்த இந்த கருத்து. ஸோ இந்த மெசேஜை வச்சுதான் இந்த இது எழுதியிருக்காங்க சப்ஜெக்ட். ஸோ இது எப்போ வந்தது எப்படி வந்ததுன்றது சொல்லிட்டு இருக்கிறார் அவரோட அனுபவம். I woke up suddenly from a deep sleep with the sound of an alarm. ஒரு நாள் ஒரு ஆழ்ந்த தூக்கத்திலேருந்து அலாரம் அடிச்சதை வச்சு அவர் தூக்கத்திலேருந்து எழுந்துட்டாரு. யாரு? ஹிதேஷ் மாஸ்டர். ஸோ இட் வாஸ் 3:45 AM. அப்போ 3:45 மணி. அது விடிகாலையில. ஐ வாஷ்டு மை ஃபேஸ் அண்ட் sat down to meditate. அப்போ நான் மூஞ்ச கழுவிட்டு நான் தியானத்துக்கு உட்கார்ந்துட்டேன். In the waves of this deep silence, there was one thing today which was not letting me stay with my breath. So இந்த ஆழ்ந்த சைலன்ஸ் என்றது அமைதி என்றது எனக்குள்ள இருந்தது. ஆனா ஏதோ ஒண்ணு வந்து என்ன மூச்சை கவனிக்க விடாம பண்ணிட்டே இருந்தது. வாட் வாஸ் இட்? என்னது அது அப்படின்னு நான் கேள்வி எழுப்பினேன். திஸ் கான்ஸ்டன்ட் சவுண்ட் இஸ் டிக்கிங் ஃப்ரம் மை டைனி அலாரம். ஸோ அலாரம் வந்து டிக் 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 அப்படின்னு அந்த சத்தம் வந்து இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. At first I tried to ignore and focus on my practice because this is how it should be. ஆனா முதல்ல நான் என்ன பண்ணேன், அந்த சவுண்டை கேட்க கூடாது, நம்ம ஆழ்ந்த தியானத்துக்கு போகணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இப்படிதான் வந்து நம்ம வெளியே வர டிஸ்டர்பன்சஸை விட்டு நம்ம ஆழ்ந்த தியானத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படிதான் நாம செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ ரிமைண்டட் மை செல்ஃப் வாட் ஐ சே டு அதர்ஸ். நான் வந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்தது. ஆல் சைலன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். ஸோ நமக்கு அந்த அமைதி என்றது உள்ளுக்குள்ளேருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருப்பார் எல்லாருக்குமே. ஏ மெடிடேட்டர் கேன் மெடிடேட் ரைட் இன் த மிடில் ஆஃப் டிராஃபிக் லைட்ஸ் அண்ட் நாட் கெட் டச்டு பை த ஹாங்கிங் ஆஃப் வெஹிக்கல்ஸ். இவர் எல்லாருக்கும் என்ன சொல்றாருன்னா, ஒரு மெடிடேட்டரு நடு டிராஃபிக்ல எல்லாருமே ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தா அந்த மாதிரி டிராஃபிக்ல கூட அதை டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தியான நிலைக்கு போக முடியணும் அப்படின்னு இவரை சொல்லிட்டு இருப்பாரு. பட் திஸ் டைம் ஐ கேவ் அப் மிசரபிளி. ஆனா இந்த வாட்டி வந்து அவர் வந்து அந்த நிலைக்கு போக முடியல, தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ வாசன்ட் ஏபிள் டு ஹோல்ட் ஃபார் லாங் அண்ட் ஐ ஓபன் மை ஐஸ் வித் ஏ ஃப்ரௌனிங் ஃபேஸ். ஸோ எனக்கு வந்து அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கு, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னால வந்து அந்த அமைதியான நிலைக்கு என்னால போக முடியல. அதனால நான் வந்து கண்ணை திறந்துட்டேன். என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஐ த்ரூ அவே த கவர் ஷீட் தட் வாஸ் ஹோல்டிங் மீ இன் இட்ஸ் வார்ம்த் அண்ட் மூவ் டு ஸ்டாப் த கிளாக். ஸோ அவர் வந்து ஒரு போர்வை வந்து போட்டுட்டு என்ன ரொம்ப குளிரா இருந்தது அந்த நேரத்துல, அந்த போர்வையும் தூக்கி போட்டுட்டு அந்த அலாரம் ஸ்டாப்பை வந்து கையில எடுத்துட்டாரு. அதை நிறுத்திடலாம், அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அட் லாஸ்ட் ஐ ஹாவ் மை பீஸ். அதை வந்து டிக் டிக் டிக்க நடக்காம அந்த அலாரம் கிளாக்கை வந்து ஓடாம நிறுத்தும் பேட்டரி எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்பா இப்போ நான் நிம்மதியா தியானம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு. I murmured within. So little did I know that this incident would land me into our topic of conversation for today. ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியறதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு, சுந்தரம் said, I am free from the shackles of the time. For you to meet me, you need to move beyond time. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த கிளாக் வந்து ஓடுறது வேணா நீ நிறுத்திட்டேன், ஆனா காலத்தை வந்து நீ நிறுத்த முடியாது. ஸோ ஆனா இந்த காலத்துக்கும் அப்பாற்பட்டு நீ வந்தா மட்டும்தான் என்னோட என்னை வந்து மீட் பண்ண முடியும் அப்படின்னு சுந்தரத்தோட வாய்ஸ் கேட்டது.
So a smile came on my face as I was ready to understand what it wanted to share. So அப்போ எனக்கு என் முகத்துல ஒரு சிரிப்பு வந்தது. ஏனென்றால் அவரு எனக்கு எதை பத்தி சொல்ல போறாருன்றது என்ன உணர்ந்துட்டேன். ஸோ நேரம் என்ற காலத்தை பத்தி எனக்கு சொல்ல விரும்புறாரு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணாரு எனக்கு அப்படின்னு இவருக்கு புரிஞ்சது. ஸோ டு மீட் மீ யூ நீட் டு மூவ் பியாண்ட் டைம். ஸோ என்ன நீ சந்திக்கிறதுக்கு காலத்துக்கு அப்பாற்பட்டு நீ பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. யூ சே தட் டைம் ஹீல்ஸ், there is no doubt about it, but only if you see from the space of the human mind. So இவர் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, காலம் வந்து நமக்கு எல்லா ஹீலிங்கும் பண்ணிடும். ஸோ காலம் ஆக ஆக நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைச்சிடும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைச்சிடும், எல்லா ஹீலிங்கும் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இது வந்து நம்ம மனித மூளை சிந்திக்கும் போது மட்டுமே இது வந்து சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. You feel it because you haven't realized if there is anything that has existence beyond time. ஏனென்றால் உனக்கு காலத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்றது உனக்கு தெரியாது. அதனால காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும் நீ சொல்லிட்டு இருக்கிற. It divides the face of your life into past, present and future. ஸோ அது என்ன செய்யும்னா உன்னோட வாழ்க்கை வந்து கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் வருங்காலம் என்ற 3 பகுதிகளா பிரிச்சு விடும் உன்னோட வாழ்க்கையை. ஹீலிங் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் பிகாஸ் இட் டிவைட்ஸ். ஸோ இது வந்து நேரத்துக்கு சம்பந்தப்பட்டதில்லை. ஏன்னா இதை வந்து நமக்கு என்ன எல்லாமே வித்தியாசப்படுத்தி காட்டுது. அதனால ஹீலிங் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்லெஸ்னஸ் பிகாஸ் இட் யுனைட்ஸ். ஹீலிங்ன்றது எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா காலத்துக்கு அப்பாற்பட்டது. ஸோ ஏனென்றால் அதுதான் எல்லாத்தையுமே இணைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டு பி இன் டைம்லெஸ்னஸ் மீன்ஸ் டு பி இன் த நவ். ஸோ நேரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்துல நாம வாழணும் என்றால் இக்கணத்துல நாம வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் as you enter the space of timelessness. எப்போ வந்து நீ அந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட நீ வாழ்ந்துட்டு இருப்பையோ அப்போ கடந்தது, இந்த நிமிஷம், நிகழ்காலம் அண்ட் வருங்காலம் என்றது எல்லாமே போயிடும். By tapping in that aspect of your consciousness, the healing is phenomenal. இந்த மாதிரி ஒரு நிலையில உன்னோட சைத்தன்யம் இருக்கும் போது மட்டும்தான் ஹீலிங் என்றது நடக்கும். வாட் இஸ் டைம்? காலம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. எனிதிங் தட் brings your attention on the mortal aspect of creation is under the influence of the clock. ஸோ இந்த சிருஷ்டி ஓட ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நீ நினைக்கணும், உன்னோட கவனம் செலுத்தணும்னா அப்போ இந்த காலம் என்ற ஒரு இதுக்கு நாம வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. your body, your consciousness and subconscious mind all are under the influence of time. நம் உடலும் சரி, மனமும் சரி, ஆழ்ந்த மனமும் சரி, சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாமே வந்து இந்த நேரம் காலம் என்றதை பொறுத்தே இருக்கு. இன் வேரியிங் டிகிரிஸ், அது வந்து ஆனா வித்தியாசமான ஒரு அளவுல இருக்கு. some things will perish today, some after a decade, some after a century and some after few reincarnations. சிலது வந்து இன்னைக்கே வந்து கெட்டிடும், சிலது மறைஞ்சிடும் அப்படின்றாங்க. சிலது வந்து ஒரு 10 சில வருடங்களுக்கு நம்ம கூட இருக்கும். சிலது வந்து சில செஞ்சுரிஸ்னா நூற்றுக்கணக்கான வருடங்கள் நம்ம கூட இருக்கும். அண்ட் சம் நம்ம ஜென்மங்களுக்கும் நம்ம கூட இருக்கும். ஸோ இஃப் எ கிளாக் இஸ் நாட் டிக்கிங், இட் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட் ஃபார் யூ. திஸ் மீன்ஸ் டைம் நீட்ஸ் மூமெண்ட், பி இட் ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட். ஸோ இந்த கிளாக் சுத்துறது நிறுத்திடுச்சுன்னா அது வந்து நமக்கு எந்த பயனும் இருக்காது. ஏனென்றால் அங்க
மூமெண்ட்ன்றதே இருக்காது, எந்த ஒரு நிகழ்வும் முன்னுக்கு போகாது. ஸோ அது ஒண்ணு ஃபாஸ்ட் ஆகுது போகட்டும், இல்ல ஸ்லோ ஆகுது போகட்டும், ஆனா அது போகணும் இல்லையா, மூவ் ஆகணும் இல்லையா, அதுதான் கிளாக்கோட வேலை. ஆனா ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அது நேரம் என்றது காலம் என்றது இருக்கணும் என்றால் அது மூவ் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் தேர் இஸ் நோ மூமெண்ட் தேர் ஷல் பி நோ டைம். அந்த மூமெண்ட் என்றது இல்லை என்றால் டைம் என்றதே இல்லை. ஸோ வாட் இன்ஃப்ளூயன்சஸ் த ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் டைம்? ஸோ இந்த மெதுவா போகுதா இல்ல வேகமா போகுதா என்றது யார் வந்து நிர்ணயிக்கிறாங்க, எதை வந்து நிர்ணயிக்குது? ஸோ இட் இஸ் ஸ்பேஸ். அதை வந்து இந்த ஆகாயம், இந்த ஸ்பேஸ், இந்த வெற்றுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த மோர் த ஸ்பேஸ் த ஃபாஸ்டர் த டைம் மூவ்ஸ். நம்ம அந்த வெற்றுமையில நம்ம அதிகமா இருந்தா ரொம்ப வேகமாக நம்ம பயணம் செய்ய முடியும். Think that you have been locked in a room and you don't have any access outside of it. Your movement, which is restricted to that room, defines the restriction in your space. ஸோ நம்ம ஒரு ரூம்ல இருக்கிறோம், நம்மள ரூம்ல அடக்கி போட்டுட்டாங்க, வெளியே வர முடியாது என்ற நேரத்துல அந்த ரூம்ல மட்டும்தான் நம்மளால சுத்த முடியும். அத போல நம்ம வந்து நம்மளோட மூமெண்ட் அந்த ரூமுக்கு மட்டுமே இது ஆயிருக்கும் இல்லையா, ஸோ ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். அந்த நமக்கு அதுக்கு விட தாண்டி வெளியே போக முடியாது. ஸோ நவ் திங்க் ஆஃப் சம்ஒன் ஹூ இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தேர் ஹோம் தட் ஹேஸ் 3 பெட்ரூம்ஸ். ஆனா இன்னொருத்தர் வந்து அவங்க வீட்லயே பட்டிருக்காங்க, அந்த வீட்ல 3 ரூம் இருக்கு, அவருக்கு எந்த ரூமுக்கு வேணாலும் அந்த ரூம்ல முழுமையா சுத்தலாம், ஆனா வீட்டுக்கு வெளியே அவரால் போக முடியாது. ஸோ தேர் மூமெண்ட் இஸ் ஃப்ரீ வித்தின் த பவுண்டரிஸ் ஆஃப் த ஹோம். வீட்டுக்குள்ள மட்டுமே சுத்த முடியும். இட் இஸ் த கெமிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் டுகெதர் தட் இம்பேக்ட்ஸ் த ஓவரால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ அந்த இடமும் சரி அந்த நேரமும் சரி, இதுதான் நம்ம வந்து இந்த இருப்புதல் என்றது எப்படி இருக்கு என்றது குறிக்க முடியும். ஈவன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டென்சிட்டி இஸ் ஆல்சோ இம்பேக்டட் வித் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதுவும் இல்லாம இந்த லைட் வெளிச்சமும் அதனோட டென்சிட்டி எந்த ஆழமும் இது கூட நம்மளை வந்து நம்மளோட இருப்புதல் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனிதிங் தட் ஹேஸ் லெஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் will have more density and less presence of the light and allowance to this movement. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு வந்து குறைந்த நேரமும் குறைந்த இடமும் நமக்கு இருக்குமோ அப்போ அங்க நிறைய ஆழம் இருக்கும். அண்ட் வெளிச்சம் என்றது அந்த லைட் என்றது குறைஞ்சிடும். ஸோ நம்மளை வந்து அது வந்து மூவ் பண்றதுக்கு நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். It would be great if you understand how the universes and other parallel realities are being put around the concept of time and space. நீங்க வந்து இந்த யூனிவர்ஸ், இந்த சிருஷ்டில எல்லாமே அந்த காலம் அந்த இடத்துல எங்கெங்க எப்படி பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அது எப்படி செயல்படுறது என்றது நீங்க வந்து ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்த இன்னும் நல்லா புரிய வரும். This shall help you build clarity. ஸோ இந்த விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்க முடியும். It was shown, I was shown a picture of this big arrow on which dimensions are plotted. ஸோ எனக்கு வந்து இன்னொரு பிக்சர் வந்து காட்டியிருக்காங்க. இது என்ன எல்லாம் சொல்லுது அப்படின்னா, ஒரு பிக்சர் மட்டும் நான் உங்களுக்கு இதுல காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து அவங்களுக்கு காட்டியிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இப்போ. ஸோ இந்த பிக்சர் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கீழே மேலே எப்படி ஆரோ மார்க் இருக்கு, அதுல என்னென்னலாம் சொல்றாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ மென்ஷன் இட் ஹியர் ஃபார் யூ. ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இது எழுதிட்டு இருக்கிறேன். As you keep moving above from one dimension to another, the density keep getting less. ஸோ நம்ம ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு நாம வந்து மூவ் ஆகும்போது நம்மளோட பலு என்றது குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த லைட்ஸ் மூமெண்ட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட். அதுவும் இல்லாம வெளிச்சம் கூட
அந்த லைட் கூட ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டே இருக்கும். திஸ் இஸ் த மெயின் ரீசன் why time moves faster in the realities that are above your universe. நம்ம யூனிவர்ஸை விட்டு தாண்டி போகும்போது நேரம் ஏன் அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை வச்சு. ஆஸ் த ஸ்பேஸ் இஸ் மோர் ஃபாஸ்ட் இஸ் த மூமெண்ட். ஸோ அது நிறைய அதுக்கு இடம் இருந்ததுன்னா அது ஃபாஸ்டா வேகமா மூவ் ஆயிட்டே இருக்கும். த டைமென்ஷன்ஸ் above the human plane have the coexistence of the parallel realities and multiple universes. ஸோ இந்த டைமென்ஷனை தாண்டி நாம போனோம் மனித இந்த மனித பூமியிலேருந்து நாம தாண்டி மேல நோக்கி பயணம் செய்யும் போது அங்க வந்து நிறைய உலகங்கள் இருக்கு. எல்லாமே நாம எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பேரலல்லா பக்கத்துலயோ எத்தனையோ சத்தியங்கள் இருக்கு, எத்தனையோ உண்மைகள் இருக்கு, எத்தனையோ லோகங்கள் இருக்கு, எத்தனையோ இடத்துல வாழ்வு என்றது நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி உலகங்கள் சிருஷ்டிகள் எத்தனையோ இருக்கு, யூனிவர்ஸ்ல எத்தனையோ யூனிவர்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. The dimensions that are below your physical dimension are denser and the presence of light is less. நம்ம பூமிக்கு கீழேயும் எத்தனையோ உலகங்கள் இருக்கு, ஆனா அங்க வந்து இன்னும் ரொம்ப பலுன்றது அதிகமா இருக்கும். அங்க வெளிச்சம் என்றது சுத்தமா இருக்காது. Beyond these dimensions there is no existence of time because everything is eternal. ஸோ இந்த டைமென்ஷன்ஸை தாண்டி நாம போயிட்டோம் அப்படின்றால் அங்கே நேரம் என்ற காலம் என்ற இதுவே இருக்காது. ஏன்னா அங்க எல்லாமே வந்து அலையாத ஒரு விஷயம், என்னென்னைக்குமே இருக்கிற ஒரு விஷயம். இட் இஸ் வேஸ்ட் ஸ்பேஸ், இட் சிம்பிளி இஸ். அது வந்து அந்த இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வந்து ரொம்ப அளவற்றது, அது என்னென்னைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பீயிங் ஃப்ரம் த அதர் வேர்ல்ட்ஸ் ஆர் டைமென்ஷன்ஸ் கேன் விசிட் யூ because they have more freedom within the time and space reality. நம்ம உலகத்தின் மேல் இருக்கிற மற்ற டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற அந்த உயிர்கள் எல்லாமே நம்மள வந்து ஈஸியா பார்க்க முடியும். ஏனென்றால் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் என்ற இடம் என்ற இதுக்கு அப்பாற்பட்டு ஃப்ரீயா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்களால நம்மள பார்க்க முடியும். தே ஆர் மச் லைட்டர் தேன் ஹியூமன்ஸ். ஸோ நம்ம மனிதர்களுக்கு வந்து வெயிட் இருக்கு இல்லையா, இந்த 50 கிலோ 40 கிலோ 80 கிலோ அப்படின்ற வெயிட் இருக்கு. ஆனா அவங்க வந்து ரொம்ப லைட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த அந்த மாதிரி கனமும் இருக்காது. These beings are often called extraterrestrial, ascended masters or beings of light. இவங்கள தான் நாம என்ன சொல்றோம், அந்த மாதிரி லைட்டா இருப்பாங்க அவங்க. எக்ஸ்ட்ரா டெரிஸ்டரியல் பீயிங்ஸ், அசெண்டட் பீயிங்ஸ், உயர்ந்த ஆன்மாக்கள், அண்ட் பீயிங்ஸ் ஆஃப் லைட், அந்த வெளிச்சத்துக்கு லைட் என்ன சொல்லுவாங்க, சரி வெளிச்சத்தோட இருப்பாங்க, லைட் பீயிங்ஸ் சொல்லுவாங்க. தே கம் ஹியர் டு ரிவீல் எ லாட் மோர் தேன் யுவர் லிமிட்டட் ரியாலிட்டி. அவங்க வந்து நமக்கு நம்ம கிட்ட வந்து ஸோ நீங்க பாக்குறது மட்டும்தான் உண்மை இல்லை, இது அப்பாற்பட்ட நிறைய ஞானம் இருக்கு என்று சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட வருவாங்க. ஹியூமன் மூமெண்ட் இன் த பிசிக்கல் பாடி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஏ சர்டன் டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த உடலுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து செவர்ல இருந்து வெளியே போக முடியாது. ஸோ அந்த செவரை தாண்டி அந்த மாதிரி போக முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி காலமும் இடமும் என்ற இதுக்கு அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுக்கு பியாண்ட் a certain boundary they can't move with this physical body. ஒரு பவுண்டரியை தாண்டி இந்த உடலால அவங்களால பயணம் செய்ய முடியாது. this doesn't mean that you have restriction to new explorations. அதனால நாம புது விஷயங்களை கத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். you may live in a limited time and space but you are not limited being. நீங்க இந்த கால நேரம் என்ற ரெஸ்ட்ரிக்டட் டைம்ல வேணா வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆனா நீங்க வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இல்லை. The field of infinite possibilities can be explored by activating your subtle body. ஸோ இந்த மாதிரியான ஞானம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்குள்ள
சூக்ஷ்ம உடல்கள் இருக்கு. இஃப் ஒன்லி யூ ட்ரை டு ரேஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி, நம்மளோட சக்தியை, நம்மளோட எனர்ஜியை, நம்மளோட வைப்ரேஷன்ஸை நாம வந்து வளர்த்திட்டா அந்த சூக்ஷ்ம உடல்கள் ஆக்டிவேட் ஆகி அதன் மூலமா நம்ம இந்த ஞானத்தை எல்லாம் பெறலாம். your frequency use your personal vibration. அந்த frequency அப்படின்னா என்னன்னா நம்மளோட சுய வைப்ரேஷன்ஸ், நமக்குள்ள இருந்து வெளிப்பட அந்த சக்தி கதிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. These are the waves of energy that move beyond your limited time and space towards the infinite field to bring back the same vibration as a manifestation of a possibility. ஸோ இந்த சைத்தன்யம், இந்த வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வைப்ரேஷன்ஸ் வளர வளர நம்ம இந்த காலம் நேரம் என்ற அப்பாற்பட்டு நாம வந்து டிராவல் பண்ணி அங்கிருந்து நம்ம வந்து என்னெல்லாம் இங்க மாற்றங்கள் அடையணுமோ, சரிப்படுத்திக்கணுமோ, என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நாம உருவாக்குற மாதிரி நமக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும். So there are no flaws in this process, as only your sent vibration are going to come back. இதுல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காது. ஏன்னா எந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் நாம அனுப்புறோமோ அதுவே நமக்கு திருப்பி வரும். You can call it the mirror field because it reflects exactly what you have within. So இது வந்து நம்மளோட கண்ணாடி போல நம்ம உள்ளுக்குள்ள என்ன எனர்ஜி இருக்கோ அதுதான் வெளியவும் நமக்கு வெளிப்படும். So when you shift your vibrations, you raise your frequency and therefore your reality also changes. நம்ம வந்து நம்ம வைப்ரேஷன்ஸை எப்போ வந்து அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கு ஷிஃப்ட் பண்ணுவோமோ அப்போ அங்க இருக்கிற உண்மைகள் எல்லாம் கூட நாம தெரிஞ்சுக்க முடியும். அங்க என்னெல்லாம் மாற்றிக்க முடியுமோ நம்ம உணர முடியும். So your personal vibrations are linked to your emotions and feeling. ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளோட உணர்ச்சிகளுக்கும் நம்மளோட உணர்வுகளுக்கும் சம்பந்தப்பட்டது. when you feel a certain emotion, you vibrate at a frequency that is in resonance of it. ஸோ நமக்கு ஒரு உணர்ச்சிகள் என்றது நமக்குள்ள வந்ததுன்னா அதுக்கு இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த சக்தி கதிர்கள் வந்து ரியாக்ட் ஆகும். அது அந்த ஃப்ரீக்வன்சில தான் அது பயணம் செய்யும். அதுதான் அது வந்து நம்ம எமோஷன்ஸ் தான் அது குறிக்கும். ஸோ த வைப்ரேஷன் ஆஃப் ஆங்கர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் எம்ப்ரேஸ்மெண்ட். ஸோ நம்ம கோபம் என்ற வைப்ரேஷன் வித்தியாசமா இருக்கும். எல்லாரையுமே இணைக்கிறது என்றது வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். அண்ட் ஸோ இஸ் த வைப்ரேஷன் ஆஃப் லவ். அன்பு என்ற அந்த வைப்ரேஷன் வந்து வித்தியாசமா இருக்கும். பை டிஃபால்ட் த வைப்ரேஷன்ஸ் ஆர் புல்ட் இன்டு த மிரர் ஃபீல்டு. ஸோ நம்ம கதிர்கள் வந்து நம்ம எந்த உணர்ச்சிகளோட இருக்கோமோ கண்ணாடியில அதே உணர்ச்சிகள் தான் வெளிப்படும். அண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் டு யூ எக்ஸாக்ட்லி த சேம் வே. அதுவே உங்களுக்கு திருப்பி எடுத்துன்னு வரும். மேல் லோகத்துல இருந்து அந்த உணர்வுகளை திருப்பி அதிகமா எடுத்துன்னு வரும். திஸ் இஸ் த மெயின் ரீசன் வை யூ டோன்ட் கெட் வாட் யூ ஆஸ்க். அதனாலதான் நீங்க என்ன கேட்கறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஏன் கிடைக்கல என்றால், யூ ஆஸ்க் ஃபார் லவ் பட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஹர்ட். நாம அன்பு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம், ஆனா நாம மற்றவங்களை வந்து நோகடிக்கிறோம். ஜஸ்ட் பை பெக்கிங் ஃபார் லவ் அவுட் சைட் யூ ஒன்ட் கெட் இட். நம்ம வந்து அன்பு வேணும் அப்படி என்று நாம வெளியே கேட்கறதுனால நமக்கு கிடைச்சிடாது. because you first need to take your own responsibility for clearing the inner hurt. உள்ள நமக்கு நிறைய அடிபட்டிருக்கு, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணா மட்டும்தான் அந்த அன்பு கதிர்கள் வெளியே போய் இன்னும் அன்பு கொண்டு வரும். when the hurt gets healed, your personal vibrations experience a shift naturally. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வலிகள் எல்லாம் நாம வந்து ஹீல் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாற்றம், இந்த ஷிஃப்ட் என்றது பார்க்க முடியும். ஸோ த ஆக்சஸ் டு த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் கேன் பி மேட் பை இன்கார்பரேட்டிங் இட்ஸ் குவாலிட்டிஸ் வித் அன் எலிவேட்டட் எமோஷன்ஸ் ஆஃப் கிரேஸ். ஸோ நாம என்ன மாதிரியான உணர்வுகள் நமக்குள்ள வச்சுக்கணும்னா, எப்பவுமே ஒரு சந்தோஷமான ஏற்றுக்கொள்ளுதல், அந்த அன்பு, இந்த மாதிரியான உணர்வுகளை தான் நாம உள்ள டெவலப் பண்ணிக்கணும், அதிகப்படுத்திக்கணும். அதுதான் வந்து வெளியே அந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அந்த நமக்கு நிறைய வழிகள் வந்து அது காட்டும்.
ஏன்னா அந்த அன்பு வந்து அதிகமா நமக்கு கொடுக்கறதுக்கு ஆனா வழிகளை நமக்கு காட்டும். ஸோ தேர்ஃபோர் ப்ராக்டிசிங் அக்செப்டன்ஸ், நம்ம என்னெல்லாம் வந்து பயிற்சி செய்யணும்னா எல்லாத்தையுமே ஏத்திக்கிறது என்றது, ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்றது, ஆத்தென்சிட்டி அப்படின்னா நம்ம ரொம்ப ஆணித்தரமாக நாம இந்த உணர்வுகள் எல்லாம் நாம இதை பண்ணணும் என்றது. ஸோ ஈக்வானிமிட்டி, எல்லாருமே ஒண்ணு என்ற ஒரு ஒன்னா பார்த்துக்கிறது. அண்ட் கைண்ட்னஸ், ரொம்ப கருணையோட இருக்கிறது. ஸோ ஃப்ரம் த ஸ்பேஸ் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ் கேன் ரேஸ் யர் ஃப்ரீக்வன்சி, நன்றியுடன் இருப்பது. இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை வளர்த்திட்டே இருக்கும். வாட் மூவ்ஸ் யூ டுவர்ட்ஸ் டென்சிட்டி இஸ் யுவர் ஓன் greed, competition, revenge, jealousy, fear. ஸோ இந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம வலுவாக்கி விட்டுடும். நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு ஃப்ரீக்வன்சியை வந்து ஏத்திக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்மளை வலுவாக்கி விடும். எதெல்லாம்? கிரீடுனா எனக்கே எல்லாம் வேணும் என்றது, காம்படிஷன், எல்லார விடையும் நானே முன்ன இருக்கணும் என்றது, ரிவெஞ்ச், நாம பழி வாங்குறோம் என்ற உணர்வு, அண்ட் ஜெலசி, பொறாமைப்படுறது, பயம், ஃபியர், ஹேட்ரட், வெறுப்பு, ஆங்கர், கோபம், வயலன்ஸ், வயலன்ஸ்னா கொடூரமான செயல்கள், அன்வர்தினஸ். ஸோ நம்ம எதுக்குமே நமக்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படி என்று நமக்கு நாமளே குறைவா நினைக்கிறது, விக்டிம் மென்டாலிட்டி, நாம குற்ற உணர்ச்சியோட இருக்கிறது, ஓவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், நிறைய வந்து நாம அது ஒரு நிலையில நம்ம வந்து நம்ம முழுமையா ஈடுபடுத்திக்கிறது, ஜட்ஜ் பண்றது. இது எல்லாமே வந்து நம்மளை வலுவாக்கி விடும், நம்ம ஃப்ரீக்வன்சியை குறைத்து விட்டுடும், நம்ம வைப்ரேஷன்ஸை வெளியே போக விடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் த வே the only purpose of every question is to find an answer, the only beauty of density is to make you an inhabitant of it. ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கோ, ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கு என்ற ஒரு நிலை இருக்கோ, அதே போலதான் நம்மளோட உணர்வுகள் வந்து ஒன்னொன்னா நாம வந்து அது விட்டுடணும். அப்போதான் அதுல இருக்கிற அந்த அழகு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இட் இஸ் தேர் டு ரிமைண்ட் யூ தட் லைட் இஸ் வாட் யூ சீக். நம்ம வெளிச்சத்தை தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் என்றது கூட நமக்கு நினைவுபடுத்திடும். டைம் ஆல்சோ in the existence has a divine mission to fulfill. அது செயல்பட்டு இருக்கு. So you believe that it indulges you in false identities that make you forget your true self. So இந்த காலம் என்றது இருக்கிறதுனாலதான் நாம வந்து விழிப்புணர்வோட இருந்து இது வந்து நம்மள தப்பான ஒரு இதுக்கு கொண்டு போகுது, நாம விழிப்புணர்வோட இருக்கணும். ஸோ நம்மளோட உண்மையான நம்மை வந்து நாம வெளிப்படுத்திக்கணும், அந்த ஆன்ம நிலைக்கு நாம சேரணும் என்றது இது சொல்லி கொடுக்கும். யூ பிலீவ் தட் இட் கெட்ஸ் யூ இன்டு த கிளச்சஸ் ஆஃப் இல்யூஷன். இது வந்து நம்ம மாயையில கொண்டு போயிடும் இந்த காலம் நேரம் என்றது கூட நமக்கு புரிய வரும். பட் இட் இஸ் திஸ் டைம் அலோன் விச் இஸ் யர் சேவியர் டு. ஆனா இந்த காலம் தான் நம்மளை வந்து காப்பாத்தது கூட இந்த காலம் மட்டும்தான். இட் இஸ் திஸ் டைம் which has the potential to reawaken all that was forgotten. நம்ம மறந்து போனது எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்ததும் இந்த காலம் மட்டும்தான். ஸோ in the timeless nature you know that you are one with the source. ஸோ நம்ம காலத்தை கடந்து போகும்போது அந்த சோர்ஸ் என்ற ஒரு எங்கிருந்து நாம வந்தோமோ அந்த உண்மையான நிலை வந்து நம்ம சேர முடியும். ஸோ இட் இஸ் டைம் தட் கேன் ட்ரூலி ஹெல்ப் யூ லிவ் இட். ஸோ அந்த காலத்தை தாண்டி நாம பயணம் செய்யணும்னா காலம் என்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா நாம அதை தாண்டி பயணம் செய்யணும். அதனால காலம்தான் நமக்கு இதுக்கும் உதவுது. யூஸ் இட் அண்ட் ஹார்னஸ் இட் டு ரியலைஸ் யர் டைம்லெஸ் ஸ்பிரிட் அண்ட் நேச்சர். இந்த காலத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டு இந்த காலம் இல்லாத அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு போறதுக்கான நம்ம இயல்பான ஒரு இதை வந்து நாம உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
காலத்தை பத்தியும் அழகாக அவரு எடுத்து கூறியிருக்காங்க நமக்கு. காலம் என்றது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு பர்ப்பஸ் இருக்கு என்றது. ஸோ ரொம்ப அற்புதமா இந்த முன்னாடி இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் மெசேஜே வந்து மனிதனுக்கு, ஆன்மாக்கு, நம்ம உடலுக்கு, ஆன்மாக்கு இருக்கிற இது காலத்தை குறித்து எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அது இன்னொரு வாட்டி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சாப்டர் இதோட முடியறது. இத மட்டும் நம்ம இன்னொரு வாட்டி பார்த்துட்டு, நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலாம். ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டைம்டு. ஸோ மனிதனின் புரிதல் வந்து ரொம்ப குறைவு. காலத்துக்கு உட்பட்டது. ஆன்ம உணர்த்தல் என்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது. உடலும் மனமும் காலத்தை குறித்தது. ஆன்மா என்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது. காசு பணம் என்றது காலத்துக்கு உட்பட்டது. அபெண்டன்ஸ் என்றது நிறைவு என்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது. படிப்பு என்றது இந்த காலத்துக்கு குறித்தது. ஞானம் என்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது. பூ உலகம் என்றது காலத்துக்கு உட்பட்டது. ஆன்ம உலகம் என்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது. பார்க்கிற பார்வை என்றது காலத்துக்கு உட்பட்டது. சத்தியம் என்ற அதுக்கு பின் இருக்கிற சத்தியம் என்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது. அண்ட் நாம வந்து இந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த காலம் என்ற காலத்துக்கு உட்பட்ட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்றது அவருக்கு வந்த மெசேஜ். ஸோ அற்புதமான ஒரு மெசேஜ் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கர்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அற்புதமான விஷயங்கள் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸோ இந்த ஞானத்தை எல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நாம இத்தோட நாம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.